வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிறது இந்த Asus புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிற Zenfone Max Pro M1. ஸோ இந்த மொபைல் ஃபோன் என்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா 3GB RAM வேரியன்ட், இதில் 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கு. Snapdragon 636 ப்ராசஸர் இதில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸ்டாக் ஆண்ட்ராய்ட். ஸோ விலையும் பார்த்தீங்கன்னா 10,999 ரூபா. ஸோ ரொம்ப ஒரு காம்படிட்டிவான ப்ரைஸ். இந்த மொபைல் ஃபோனில் ஒரு 4-5 கேம் விளையாண்டு இந்த கேமோடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓகே, இந்த Asus Zenfone Max Pro M1ல இப்போ 4-5 கேம் விளையாட போறோம். ஆனா அந்த கேம்லாம் விளையாடுறதுக்கு முன்னாடி மெமரியை கிளியர் பண்ணிடுவோம். இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, நோ ரீசன்ட் ஐட்டம்ஸ். ஸோ அடுத்த ஸ்டார்டிங்ல பேட்டரி டெம்பரேச்சர், மொபைலோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஆரம்ப டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 37.5. ஸோ பெங்களூர்ல இப்போ வெதர் ரொம்ப ஹாட்டாக இருக்கு. ஸோ என் ரூம் டெம்பரேச்சரும் ஹாட்டாக இருக்கு. ஃபேன் போடாமல் உட்கார முடியல. கேம் விளையாட ஆரம்பிப்போம். ஒவ்வொரு கேமா விளையாடுறதுக்கு அப்புறம் டெம்பரேச்சர் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். பலூனி மங்கி விளையாடுவோம். சரி, இந்த கேம் விளையாட முடிஞ்சதுக்கு அப்புறம் டெம்பரேச்சர் எவ்வளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்ப்போம். 37.5 இருந்துச்சு ஆரம்பத்தில், 37.2. ஸோ டெம்பரேச்சர் அவ்வளோதான் இன்க்ரீஸ் ஆகலை. ஸோ இந்த கேமை நம்ம பேக்ரவுண்டில் தள்ளிட்டு அடுத்த கேம் விளையாடுவோம், லியோஸ் ஃபார்ச்சூன். ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு பெய்டு அப்ளிகேஷன், எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம். ஓகே, இந்த கேமையும் பேக்ரவுண்டில் தள்ளிட்டு டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். டெம்பரேச்சர் அவ்வளோவா இன்க்ரீஸ் ஆகலை. ஸோ இதெல்லாமே பேசிக் கேம்ஸ் தான். ஸோ அடுத்ததாக நம்ம கொஞ்சம் இன்டென்சிவான கேம் விளையாட ஆரம்பிப்போம். காட் ஆஃப் ரோம் ஃபைட்டிங் கேம். யாருக்கு ஃபைட்டிங் கேம்னா பிடிக்கும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த கேமையும் பேக்ரவுண்டில் தள்ளி விடுவோம். தள்ளிட்டு டெம்பரேச்சர் லைட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கே ஃபீல் ஆகுது கொஞ்சம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனது. 38.1, கிட்டத்தட்ட 1 டிகிரி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பெரிய டெம்பரேச்சர் வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. ஸோ அடுத்த கேம் நம்ம அன்கில் விளையாடுவோம். ஸோ நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா இப்போ எந்த கேமையும் நம்ம க்ளோஸ் பண்ணல, எல்லாமே பேக்ரவுண்டில் தான் புஷ் பண்ணியிருக்கோம். ஸோ பேக்ரவுண்டில் புஷ் பண்ணதுனால கொஞ்சம் நேரம் கழிச்சு கேமிங் மற்றும் மல்டி டாஸ்கிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓகே, ஸோ இந்த கேம் விளையாண்டாச்சு. அன்கில்ட், ஒரு ஜாம்பி கேம். கேமிங்கோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கு, ஸ்மூத்தாக இருக்கு. டிஸ்பிளே டச்லாம் நல்லா தான் இருக்கு. கிராஃபிக்ஸோட குவாலிட்டியும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. மொபைல் ஃபோனோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ 37 40.2 மேக்ஸிமம் வந்திருக்கு. ஸோ அடுத்த கேம் நம்ம விளையாடுவோம் இப்போ. ஸோ இந்த கேம் விளையாடுறப்போ நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரேம் ட்ராப்ஸ், ஃப்ரேம் ஸ்கிப்லாம் தெரிஞ்சுது. ஸோ மித்தபடிக்கு கிராஃபிக்ஸோட குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. கேம் பிளே ஒரு ஆவரேஜ் அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ கிராஃபிக்கலி இன்டென்சிவ் கேம் விளையாடுறப்போ அப்பப்போ ஃப்ரேம் ஸ்கிப் ஆகுது. ஸோ டெம்பரேச்சர் எவ்வளோத்துக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போ டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 45 வரைக்கும் போகுது. டெம்பரேச்சர் 45.3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ கடைசியாக ஒரு கிராஃபிக்கலி இன்டென்சிவ் கேம் ஒன்று விளையாண்டுருவோம். ஃபுட்பால் கேம். யாருக்கு ஃபுட்பால் பிடிக்கும் கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஸோ நான் காலேஜ் இருக்கிறப்போ ஃபுட்பால் டீம்லாம் இருந்தேன். ஸோ ஃபுட்பால் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேம். ஓகே, ஸோ இந்த கேம் விளையாண்டதுக்கப்புறம் டெம்பரேச்சர் எவ்வளோத்துக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம்.
ஸோ அதே மாதிரி கிட்டத்தட்ட 45 டிகிரி 44.4 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 37லேருந்து 44 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 10 டிகிரிக்குள்ள தான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ். நம்ம கிட்டத்தட்ட ஹாஃப் அன் ஹவருக்கு மேலேயே நம்ம கேம் விளையாண்டுட்டோம். ஸோ இவ்வளோ நேரம் கேம் விளையாண்டதுக்கப்புறம் 10 டிகிரிக்குள்ள தான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஓவர் ஹீட்டிங் பிரச்சனை கண்டிப்பாக கிடையாது. மெமரி மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நம்ம பேக்ரவுண்ட்ல புஷ் பண்ண கேம்ஸ் எல்லாமே இன்னமும் ரீட்டைன் ஆயிருக்கு இல்லை க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ முதல்ல புஷ் பண்ண கேம் ஓகே க்ளோஸ் ஆயிருச்சு அந்த கேம். அடுத்து லியோஸ் ஃபார்ச்சூன் க்ளோஸ் ஆயிருச்சா அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே அதுவும் க்ளோஸ் ஆகிட்டு தான் செய்யுது. ஓகே பேக்ரவுண்ட்ல புஷ் பண்ண முக்கால்வாசி எல்லா கேமும் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிருச்சு. ஸோ 3 GB ரேம்னால மெமரி மேனேஜ்மெண்ட் அவ்வளோ தூரத்துக்கு இந்த மொபைல் ஃபோனில் அதுவும் ஹெவியான கேம்ஸ் யூஸ் பண்ணுறப்போ மெமரி மேனேஜ்மெண்ட் அவ்வளோவா இல்லை. பட் இது முடிவு கிடையாது. ஸோ இப்போ நம்ம டெம்பரேச்சர் மற்றும் கிராஃபிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் பார்த்தோம். ஸோ மெமரி மேனேஜ்மெண்ட் மற்றும் ஸ்பீட் டெஸ்ட் தனியாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி பல டெஸ்ட்டுகள் இந்த மொபைல் ஃபோனில் பண்ணி இந்த மொபைல் ஃபோன் நீங்கள் வாங்கலாமா வேணாமா மே 3ஆம் தேதி ஃப்ளிப்கார்ட்டில் மொபைல் ஃபோன் அவைலபிளாக இருக்கும். ஸோ அன்னைக்கு சேல் டேட்டுக்குள்ள மொபைல் ஃபோனுடைய முழு விவரங்கள் மற்றும் முழு ரிவ்யூவை நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கறதுக்கு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை சீக்கிரம் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.